வந்துட்டாங்க. அவங்க பாருங்க, சாப்பிட்றவங்களா ஒவ்வொருத்தவங்களா வராங்க பாருங்க. ரெகுலராக வந்து எடுத்து புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தாமரை கண்ணன். சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார். அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது. ஆனால் திடீரென 2020 ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது. வௌவால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கண்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கிச் சென்றார். அப்பொழுது அதனை சில வௌவால்கள் சாப்பிட்டதைக் கண்டு நெகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு வௌவால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்த அவர் தினமும் வாழைப்பழத்தை வாங்கிச் சென்று தனது தோட்டத்தில் நின்று விசில் அடித்தால் வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது. அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாட்டாலும் வௌவால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி தந்து சாப்பிட வைத்து வருகிறார். இப்போ நான் இது பழம் வைக்கிறதும் வைக்கலையா, அது வந்து நம்ம வந்தாலே நம்ம பாடி ஸ்மெல் கரெக்டாக தெரிஞ்சிடாது. இப்போ தன்னார அது வந்து நம்மளை வந்து சுற்ற ஆரம்பிக்கிறோம். இப்போ எங்கள் சார் வந்தாங்க, சார் வரதுக்கு முன்னாடி கூட அப்போ கூட வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரித்து நம்ம வண்டியில் வைப்போம், இல்லைன்னா கையில் கூட கொடுப்போம், வந்து சாப்பிடணும்னு வச்சிங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்ட வௌவால்கள் செந்தாமரை கண்ணனிடமும் செல்லமாக பழகத் தொடங்கியது. அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்து விட்டால் அது மீது அமர்ந்து வௌவால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாற்றுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக வௌவால்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் மனிதநேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. மேலும் செந்தாமரை கண்ணனின் கையில் உள்ள வாழைப்பழத்தை வௌவால்கள் உண்ணும் காணொளி காட்சி சமூக வலைத்தளத்தில் வைரலாகியும் வருகிறது. கன்னிக்கோவில் பக்கத்தில் நம்ம காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஏடிஆர் மடம் ஆப்போசிட்டில் இருக்குன்னு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பின்னாடி வந்து நிறைய மரங்கள் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் 2020 வந்து கொஞ்சம் புயல் காற்றுல வந்து இருக்கிற மரங்கள்லாம் சாஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அதில் வாழை மரம், சக்கரவள்ளி பழ மரம் அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ சாஞ்சி போச்சு. அப்போ வௌவாலுங்க ஒரு 4 வௌவாலுங்க சுற்றி தெரிஞ்சுதுங்க. அதுக்கு என்ன பண்ணிச்சிங்க, பழம் இல்லாமல் சுற்றிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்து பழம் வாங்கிட்டு போகிறதுக்கோசம் நம்ம காரில் வச்சுருந்தேன். ஒரு வௌவால் நான் படித்து அந்த கார் மேலே வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சுன்னு வச்சுங்களேன். அதை நான் என்ன பண்ணேன், சரி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நான் அதை பிரித்து வச்சேன். அது என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு ஒரு வௌவால் மட்டும் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வௌவால் கூட்டின்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது. இது 2021 எடுத்ததுன்னு வச்சுங்களேன். அந்த வீடியோ கூட பேப்பர்லேயும் பார்த்துட்டு போட்டாங்க. அதை அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெகுலராக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 2021 இப்போ ஒரு 5-6 வருஷமாக வச்சுங்களேன். அது வந்து ரெகுலராக வந்து இப்போ நானாக்கா ஒரு 15 வௌவால்கிட்ட வந்து சாப்பிடுது. இந்த வௌவால் எந்த பயம் இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக போகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வருங்க. வந்து ஒன்று ஒன்றா வந்து பழத்தை எடுத்துன்னு அது வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இவர் வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குது. வந்துட்டாங்க. அவங்க பாருங்கள், சாப்பிட்றவங்களா ஒவ்வொருத்தவங்களா வராங்க பாருங்கள்.